ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம NAS ஹோம் சர்வரோட கண்டினியூஸ் வீடியோ பற்றி பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசி செட்டப் பற்றி போட்டிருந்தேன். ஹோம் சர்வர் பிசி செட்டப். ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஹோம் சர்வருக்கு OS இன்ஸ்டாலேஷன் பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த OS இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மீடியா வால்ட்னு சொல்லிட்டு ஒரு OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அந்த ஓப்பன் மீடியா வால்ட்டை நம்ம செட்டப் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். செட்டப் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ முதல்ல போய் பாருங்க. ஏன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா பிசி செட்டப் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா லோக்கல் நெட்ஒர்க்கில் ஸோ சர்வர் பிசி நம்ம ஹோம் சர்வர் பிசி கனெக்ட் ஆகிருக்கிற நெட்ஒர்க்கும் நான் இப்போ ஓப்பன் பண்ணுற என்னோட விண்டோஸ் பிசியோட நெட்ஒர்க்கும் சேம் நெட்ஒர்க், ஒரே ஐபி அட்ரஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் சர்வர் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்னோட ஹோஸ்ட் நேம் வந்து மேக் மீடியான்னு கொடுத்துருந்தேன். மேக் மீடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வந்து லோக்கல்ன்றது. ஸோ .localன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோட யூசர் நேம் கொடுத்துருவேன். யூசர் நேம் வந்து அட்மின். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மீடியா வால்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் மீடியா வால்ட். பாஸ்வேர்டை பார்த்துட்டு ஏன்னா வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு இது கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட். பாருங்கள், இங்கே பாருங்கள், வெல்கம் டு ஓப்பன் மீடியா வால்ட்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து செட்டப் பண்ணணும் நம்ம ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் மீடியா வால்ட்டோட செட்டப் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யூசர்னு சொல்லிட்டு யூசர் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா எதுக்காகன்னா அது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும் ஓப்பன் மீடியா வால்ட்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. அந்த பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நியூ பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. எனிதிங் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். நீங்கள் நம்பர் கொடுக்கலாம், இல்லை லெட்டர் நம்பர் அப்படி காம்பினேஷனில் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி நம்ம பாஸ்வேர்டு என்னமோ அப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட சர்வர் பிசியில் சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நாட் கொடுத்துடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இருக்கு. டேஷ்போர்டில் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பிசி சர்வர் பிசியோட என்னென்ன மானிட்டர் நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை டேஷ்போர்டில் வேணுன்றதை நம்ம பார்த்துக்கணும். CPU இன்ஃபர்மேஷன், CPU யூட்டிலைசேஷன், ஃபைல் சிஸ்டம், மெமரி மேனேஜ்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துட்டோம்னா ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துடும். நம்மளோட CPU யூசேஜ், டிஸ்க் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, மெமரி எவ்வளோ இருக்குது, CPU வீட்டில், அப்புறம் வந்து நெட்ஒர்க்கோட ஐபி அட்ரஸ். இதுதான் என்னோட நெட்ஒர்க்கோட ஐபி அட்ரஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபைல் சிஸ்டம், சர்வீஸ் எதாவது ஆக்டிவிட்டியில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட டீட்டெயில் இங்கே இருக்கும். அப்டேட் எதாவது அவைலபிளாக இருந்தால் இங்கே காட்டும். ஜஸ்ட் வந்து அப்டேட் கொடுத்துட்டு அப்டேட் வந்து அவைலபிள் இருக்குதான்னு பார்த்துட்டு 66 அப்டேட் வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்க, இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிடும். நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் போயிட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கை வந்து செட்டப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூசரை வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்காக யூசர் கிரியேட் பண்ணால் யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம நார்மல் அதர் டிவைஸில் யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு தனித்தனி யூசர் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அந்த யூசர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு அவங்க ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ண வைக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர்ஸில் போயிட்டு ஸோ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் இம்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கொடுத்துட்டு கிரியேட்டில் கொடுத்துடலாம். அவங்களோட நேம் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்க பாருங்க. நான் வந்து ஜஸ்ட் யூசர் 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 01ன்னு கொடுத்துட்றேன். அவங்க இமெயில் ஐடி தான் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க.
ஸோ நீங்கள் தான் யார் அட்மினோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டில் சேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்ல. அப்படியே வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா யூசர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெண்டிங் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்லாம் இங்கே அப்ளை ஆப்ஷன் இருக்கும். அப்ளை கொடுத்துடணும். அப்ளை கொடுத்துட்டு இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம இப்போ யூசர் கிரியேட் பண்ணது நம்ம சர்வர் பிசியில் NAS சர்வர் பிசியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஸ்டோர் ஆகிறதுக்கு ப்ளீஸ் வெயிட் த கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும் அது அப்ளை ஆகிறதுக்கு. இப்போ ஒரு தடவை நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தோம்னா அது அப்ளை கொடுக்கணும். இப்போ நம்ம யூசருக்கு கொடுத்தோம், அப்ளை ஆப்ஷன் கேட்டது. அப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு யூசர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த ஃபைல் அக்சஸ் பண்ணுறது கொடுக்கணுமோ அத்தனை யூசர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஒரே யூசரை வந்து ஒரே கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் ஒரே யூசர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குண்டான யூஸ் பார்த்தீங்கன்னா யூஸுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ பரவாயில்ல, யூஸ் 01ன்னு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் போயிடணும். ஸ்டோரேஜில் போனதும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டிஸ்க் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். டிஸ்கை கிளிக் பண்ணோம்னா நம்ம சர்வர் பிசியில் எத்தனை டிஸ்க் இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். என்கிட்ட நான் 2 டிஸ்க் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ செட்டப்பில் 3 டிஸ்க் நான் செட்டப் பண்ணியிருப்பேன். ஒரு டிஸ்க் நான் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்க் பர்சனல் யூசேஜ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். பிசி செட்டப்பில் 3 டிஸ்க் இருந்தது, இப்போ 2 டிஸ்க் காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு டிஸ்க்கை நான் எடுத்துட்டேன் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள்கிட்ட 2 டிஸ்க் இருக்கு. ஸோ தோஷிபான் இருக்கிறது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்னோட 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. எஸ்எஸ்டின்னு இருக்கு பாருங்க, இதில் தான் நான் வந்து OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஓப்பன் மீடியா வால்ட் NAS OS வந்து இதில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கை தான் நம்ம வந்து செட்டப் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டிஸ்கை தான் நம்ம வந்து ஸ்டோரேஜுக்காக நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த டிஸ்க்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே பாருங்க ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கும். ஃபைல் சிஸ்டமில் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், மவுண்ட் அண்ட் எக்ஸிட்டிங் ஃபைல் சிஸ்டம் சொல்லிட்டு. இந்த பிளே பட்டன் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் சிஸ்டமில் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த நேம் பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்மளோட அந்த டிஸ்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் கேட்கும். இங்கே வந்து அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. கீழே பாருங்க அப்ளை த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் ஃபோல்டரில் போயிடுங்க. ஷேர்ட் ஃபோல்டரில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நேம் கொடுத்துருங்க. எனி நேம், அந்த டிஸ்க்கு உண்டான நேம். இங்கே ஃபைல் சிஸ்டம் செலக்ட் பண்ணோம்னா நம்மளோட அந்த ஹார்ட் டிஸ்க் இங்கே காட்டியிருக்கும். ஸோ அதுக்கு உண்டான நேம் கொடுத்துருங்க. நான் வந்து டிஸ்க்கு 01ன்னு கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நம்ம அதர் டிவைஸில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஸ்க்கு 01ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க அந்த ரிலேட் பாத் ஆஃப் த ஃபோல்டர் டு ஷேர்ல. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி, அதாவது நீங்கள் யூசருக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் எவ்ரி1 ரீட் அண்ட் ரைட்டில் கொடுத்துட்டோம்னா கொடுக்கணும். அதாவது எவ்ரி1 ரீட் அண்ட் ரைட்டில் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததுக்கு வர பார்த்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் கேட்கும். அப்ளை கொடுத்துடலாம். இதில் எஸ் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் போயிடுங்க. சர்வீசஸில் SMB CIFS சொல்லிட்டு ஒரு சர்வீசஸ் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் எனேபிள் கொடுத்துடணும். எனேபிள் கொடுத்துட்டு இது வந்து SMB சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணணும். ஏன்னா SMB சர்வீஸ் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து அதர் டிவைஸில் அக்சஸ் பண்ணுறதுக்கு
இந்த எஸ்எம்பி சர்வீஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படும். அதனால இதை வந்து எனபிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துருங்க. இதில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்ளை ஆயிடுச்சு. அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஸ்எம்பி சர்வீஸ் வந்துருங்க. ஷேரில் ஸோ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஷேரட் ஃபோல்டரில் நம்மளோட டிஸ்க் 01ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. டிஸ்க் 01ன்னு சொல்லிட்டு இதை கொடுக்கணும். கொடுத்துட்டு வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேவ் இருக்கும். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் கேட்கும். அப்ளை கொடுத்துடலாம். இதில் எஸ் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்க் 01 வந்து நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். டேஷ்போர்டு இன்ஃபர்மேஷனுக்கு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோஸ் பிசியில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் பிசியில் போயிட்டு எங்கிட்ட 2 டிரைவ் இருக்குது. இன்னும் நெட்வொர்க் டிரைவ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலை. அதாவது நம்ம NAS ஸ்டோரேஜ் டிரைவ் ஆட் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். சி மோர்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேப் நெட்வொர்க் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஃபோல்டரில் ஸோ ப்ரௌஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌஸை கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்க வந்துருச்சு. மேக் மீடியான்னு சொல்லிட்டு வந்துருச்சு. என்னோட யூசர் நேம் அதாவது என்னோட ஹோஸ்ட் நேம். ஸோ இந்த ட்ராப் டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். நான் யூசர் 01 கொடுத்துட்டு என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்க் நான் 01ன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்க் வந்து இங்கே செட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா ஸோ டிஸ்க் 01 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை பாருங்க டிஸ்க் 0 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபைல் எதுவும் இல்லை. இதில் வந்து ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். எம்டி ஃபோல்டர் வந்து நியூ ஃபோல்டர்னு கொடுக்குறேன். ஸோ நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். ரெண்டாவது ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்றேன். மை ஃபோல்டர். ஓகேங்களா. இது வந்து நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான பார்த்தே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம எது வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஃபைல் வந்து எதுவும் ஸோ ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட சர்வர் நெட்வொர்க் அதாவது சர்வரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனி ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NAS ஸ்டோரேஜ் நம்ம NAS ஹோம் சர்வரை செட்டப் பண்ணிவிட்டு அதாவது நம்ம OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் மீடியா வால்ட் OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ப்ரௌசர் மூலிமா செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை வந்து ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறது நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து செட்டப் பண்ணுறது. இது வந்து ஒன்லி லோக்கல் நெட்வொர்க் மூலிமா நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறது. அதாவது சர்வர் பிசி கனெக்ட் ஆகிருக்கிற நெட்டும் நீங்கள் டிவைஸில் யூஸ் பண்ணுற நெட்டும் சேம் ஒரே நெட்டாக இருக்கணும். ஒரே நெட்வொர்க் ஐபியாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் சர்வர் பிசியிலிருந்து. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எத்தனை இப்போ வந்து நான் யூசர் 1 கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் வந்து யூசர்னு போயிடுறேன். யூசர்ஸில் ஜஸ்ட் வந்து யூசர்னு சொல்லிட்டு யூஸ் 01 சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தேன். இதே இது நீங்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 சிஸ்டமுக்கு இருக்குது, ஒரு சர்வர் பிசி இருக்குது. சர்வர் பிசிலேருந்து 4 சிஸ்டமுக்கு ஃபைலை வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் 4 யூசர் கிரியேட் பண்ணணும். 4 யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த 4 சிஸ்டமுக்கு 4 யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபைல் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா.
ஸோ நம்ம இந்த ஓப்பன் மீடியா வால்ட் லாகின் பண்ணுறதுக்கு அட்மின் சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம யூசர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட செட்டப் தான் பார்த்தீங்கன்னா யூசரில் போயிட்டு யூசர் கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஸ்டோரேஜில் போயிட்டு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷேர்டு ஃபோல்டர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் எஸ்எம்பி சிஏஎஃப் சர்வீசஸை போயிட்டு செட்டிங்ஸ் பண்ணணும், எனேபிள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸில் போயிட்டு அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரை வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு தடவை நீங்கள் வந்து யூசர் கிரியேட் பண்ணாலும் சரி, ஸ்டோரேஜில் டிஸ்க் செட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த அப்ளை ஆப்ஷன் கேட்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா தான் நம்ம சர்வர் பிசியில் அப்ளை ஆகும். நீங்கள் அப்ளை கொடுக்காம க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எரர் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை இது வந்து நெட்டு மூலியமாக தான் கனெக்ட் ஆகுன்றதுனால ஸோ நீங்கள் அதை வந்து அப்ளை ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணுன்றது எல்லாமே காட்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், டிஸ்மிஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்குது. ஸோ அப்டேட் அவைலபிளாக இருக்குது, அதுதான் அந்த ஆப்ஷன் கேட்டிருக்கு. சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணிடுறது நல்லது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் வந்து பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம், சர்வர் பிசியை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வர் பிசியில் வந்து கீபோர்டு மானிட்டர் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு சிபியூ இருக்கும், அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி வைப்போம். அதை வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு கஷ்டம். சிபியூ அதாவது கீபோர்டு மானிட்டர் கனெக்ட் பண்ணால் நம்ம ஷட் டவுன் பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் கனெக்ட் பண்ணாதனால இதுலேருந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். வேணாம்னா நம்ம ஷட் டவுன் கொடுத்துக்கலாம். ஷட் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறப்ப சிபியூவில் போய் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து செட்டப் பண்ணுறது. ஸோ டேஷ்போர்ட்லேயே ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷட் டவுன் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கேன். மை ஃபோல்டரில் ஒரு ஃபைலே வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஷட் டவுன் பண்ணுறேன். இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் மாதிரி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஃபியூ செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷனை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஏன்னா நம்ம வந்து சர்வர் பிசியை ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி எரர் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சர்வர் பிசி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து சர்வர் பிசி ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் மீடியா வால்ட் ஓஎஸ் அதாவது நம்ம நாஸ் பிசி சர்வர் நாஸ் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டப் பண்ணி ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஹோம் சர்வரோட அதாவது நாஸ் ஸ்டோரேஜ் நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டப் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோ சந்திப்போம்.